ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள், தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக, ஏக சிந்தையுள்ளவர்களாக, ஒன்றே நினைத்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இங்கே சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டபடி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், அல்லது கிறிஸ்துவின் சபையின் அங்கங்களாய் இருக்கிறோம். இப்போ தேவ சபையில் உள்ள அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, நம்முடைய சரீரத்திலே பல அவயவங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுபோல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே பல அவயவங்களாக ஆத்துமாக்களாகிய நாம் யாவரும் காணப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் அநேகராய் இருக்கிறோம். உலகம் முழுவதும் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நாம் அநேகராய் இருக்கிறோம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கும்படியாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நாம் காணப்படுகிறோம். அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக நாம் காணப்படுகிறோம் என்று எழுதுகிறத பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது, அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து போடவேன். நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம், நம்முடைய சகோதரிடத்திலும் அன்பு கூறுவோம். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் வழிகளில் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். விலையேறப்பெற்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் எல்லாம் உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். உம்முடைய சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நீர் சபைக்கு தலையாக இருக்கிறீரப்பா. அந்த ஒரு மேன்மையான சத்தியத்தை அறிந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று, எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற மேலான சத்தியத்தில் ஆண்டவரங்களை வழிநடத்தி வருகிறேன். நன்றி சொல்லுகிறோம். அப்படியே அவைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட கருவதால் ஆசீர்வாதம் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆம். God bless you.